அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்களே, விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிர்வாகிகள் சந்திப்பை இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தியிருக்கக்கூடிய விருதுநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களே, இணை மற்றும் துணை அமைப்பு செயலாளர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு பெரும் பங்கு ஆற்றிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே, மாநகர செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, கழக இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயல் அவர்களே, சகோதரர் இன்பா ரகு அவர்களே, சகோதரர் இளையராஜா அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே, சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சகோதரர் ஆனந்த்குமார் அவர்களே, நன்றி உரையாற்ற உள்ள மாநில துணை செயலாளர் சகோதரர் GP ராஜா அவர்களே, சகோதரர் தனுஷ்குமார் அவர்களே, சகோதரர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மாநகர அமைப்பாளர்களே, மாநகர துணை அமைப்பாளர்களே, கலை நிகழ்ச்சி நடத்திய அண்ணன் இறையன்மன் குத்து சொல்லிட்ட புதுகை பூபாலம் உள்ளிட்ட அனைத்து கலைக்குழுவை சேர்ந்தவர்களே, அன்பகம் செந்தில் அவர்களே, அன்பகம் பணியாளர்களே, இங்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு பாக அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ள இளைஞரணியினுடைய நிர்வாகிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இளைஞரணியினுடைய தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மிகுந்த எழுச்சியோடு உற்சாகத்தோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மிகச் சிறப்பாக நடத்தி காட்டினோம். ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த முடியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்துச்சு அந்த திருவண்ணாமலை சந்திப்பை பார்த்து. இன்னைக்கு அந்த சந்திப்பையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி விருதுநகர்ல தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை நாம நடத்தி காட்டி இருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களுடைய எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்க்கும்போது இது வெறும் நிர்வாகிகள் சந்திப்பா அல்ல வர இருக்கக்கூடிய தேர்தலுடைய வெற்றி மாநாடுன்னு சொல்ற அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. பாசத்திற்கும் வீரத்திற்கும் பேர் போன தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களிலிருந்து 58 தொகுதியிலிருந்து 1,00,000 நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறீங்க. வந்திருக்கக்கூடிய அந்த 1,00,000 இளைஞர் படைய நிர்வாகிகளை உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய டீம்மேட்டாக வருக வருக என வரவேற்கின்றேன். இப்படி தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திப்பை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த கழக தலைவர் அவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிர்வாகிகள் சந்திப்பு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு 2 பேர் மிக மிக முக்கிய காரணம். ஒருவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டா கொடுக்கிறவர், இன்னொருத்தர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியை கொடுக்கிறவர். அவங்க 2 பேருக்கும் நன்றி. இந்த சந்திப்புக்கான பணிகளை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல இளைஞரணி நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அழைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதுநகர் மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது. ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து போராண்ட
மருது சகோதரர்களை தந்த மண் இந்த விருதுநகர். எளிமையின் சிகரம் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டணும்னு போராடிய மொழிப்போர் தியாகி சங்கரலிங்கனார் திராவிட இயக்க கொள்கைகளை சமரசம் இல்லாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வாலிப பெரியார் திரு ஏவிபி ஆசை தம்பி, கலைஞருடைய தென்னக தளபதி ஐயா வே தங்கபாண்டியன், இப்படி கழகத்திற்காக உழைத்த ஏராளமான செயல் வீரர்களை கொடுத்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். மறைந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஐயா தங்கபாண்டியன் அவர்களுக்கும் எங்களுடைய இளைஞர் அணிக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு, சம்பந்தம் உண்டு. நம்முடைய கழக தலைவர் இளைஞரணியுடைய செயலாளராக இருக்கும் பொழுது இளைஞரணியை உற்சாகப்படுத்தணும், அதிகமா வேலை வாங்கணும்னு இளைஞரணியை வளர்ப்பதற்கு துணை நிற்பதற்கு எப்பொழுதுமே இளைஞரணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் ஐயா தங்கபாண்டியன் அவர்கள். அதனால் கலைஞர் அவர்கள் ஐயா தங்கபாண்டியன் அவர்களை அடிக்கடி கேட்டிருக்கிறார், என்ன தங்கபாண்டிய நீ கலைஞர் அணியா இல்ல இளைஞர் அணியான்னு அடிக்கடி கேட்டது உண்டு. அப்படிப்பட்ட தங்கபாண்டியன் அவருடைய வழியில அவருடைய மகன், அவருடைய கொள்கை வாரிசு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் இன்னைக்கு எங்களுடைய இளைஞர் அணிக்கு பக்கபலமா இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறார். ஆகவே அந்த பெருமையோடும் உணர்வோடும் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்தியாவிலேயே ஒரு கட்சியுடைய இளைஞர் அணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு. இங்கே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசும்பொழுது இளைஞர் அணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ஒரு ராணுவத்திற்கு 2 விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்னு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம். 2வது ஒபீடியன்ஸ், தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது. கழகத்துறை இளைஞர் அணிக்கோ இது 2 தான் மிக மிக முக்கியமான பலம், முக்கியமான ஸ்ட்ரென்த். மாநிலம், மாவட்டம், ஒன்றியம் முதல் பூத் வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கொண்ட ஒரு வலுவான அமைப்பு பலம் நம்முடைய இளைஞர் அணிக்கு உண்டு. அதே மாதிரி கழக தலைவர் அவர்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் உடனடியாக களத்தில் இறங்கி செஞ்சு முடிக்கிற சாமர்த்தியமும் நம்முடைய இளைஞர் அணிக்கு உண்டு. உதாரணத்துக்கு கடந்த 6 ஆண்டுகளை மட்டும் நீர்நிலைகளை தூர்வாடுறது, பொய்ப்பட்டி நிகழ்ச்சி மூலம் கழகத்துக்கு எதிரான அவதூறுகளுக்கு பதில் சொல்வது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்திற்கு எதிர்த்தது, கொரோனா காலத்தில் மக்களுக்காக ஹெல்ப்லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்கள், தொகுதிதோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்கள் தேர்வு, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழறிஞர் பதிப்பகம், கழக வரலாற்றை எடுத்து சொல்ல முரசொலியில பாசறை பக்கம், கொள்கை உணர்வு ஊட்ட அறிவு திருவிழா, இப்படி கழக பணி, மக்கள் பணின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி. ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 75 ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 76. ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்களத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதான் நம்முடைய இளைஞர்ங்கிறத நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் திமுக துவங்கினார், 15 வயசுல துவங்கினார். அந்த இளைஞர் அணிக்கு விதை போட்டார். அன்னைக்கு இந்த அணிக்கு பேரு கோபாலபுரம் இளைஞர் திமுக. கோபாலபுரத்தில் ஆரம்பிச்ச இளைஞரணியோட திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கோட்டையில நம்முடைய தலைவர் அவர்கள் உட்கார வச்சிருக்கு. கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்னுடைய மூத்த பிள்ளை முரசொலி அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி தான். இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக நிகழ்ச்சியை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1976 ஆண்டு இதே பிப்ரவரி மாசம் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இன்னும் சொன்ன மாதிரி இப்ப சரியா 50 ஆண்டுகள் ஆகின்றது தலைவர் அவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு.
அன்னைக்கு ஒரு இளைஞரா சிறைக்கு போன நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒரு பண்படுத்தப்பட்ட ஆற்றல் மிகு ஒரு தலைவரா வெளில வந்தார். அன்னைக்கோ இதே துணிச்சலோடு, இன்னைக்கோ அதே துணிச்சலோடு வீரத்தோடு பாசிச சக்திகளை எதிர்த்து நிற்கிறார். அது மட்டும் இல்ல, அப்போதும் இப்போதும் எப்போதும் மக்களோடு மக்களாக நிற்கின்ற, களத்தில் நிற்கின்ற ஒரு இயக்கமாக, களத்தில் நிற்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு திமுகவுக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம். இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன காரணம்? தேர்தல். தேர்தல் வந்தோடனே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் வந்துடும். இனிமே மோடியை பிடிக்க முடியாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார், திருக்குறள் சொல்லுவார், கடலுக்கு அடியில போய் தியானம் எல்லாம் பண்ணுவார். கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னார். திரு பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் திராவிட மாடல்ங்கிற சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் growth 11.19% growth எட்டிட்டோம். நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இன்னும் 6% வளர்ச்சியை கூட நீங்க தொடல. தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியில பாதியை கூட நீங்க தொடர. பொதுவா தேர்தல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருவிழாவில் என்னெல்லாம் இருக்கும்? வான வேடிக்கை நடக்கும், மக்கள்லாம் உற்சாகமா இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அணியாகத்தான் நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாக, மகிழ்ச்சியான அணியாக இன்றைக்கு இருக்கிறது. அதே மாதிரி திருவிழா நேரத்தில் புது புது கடைகள்லாம் போடுவாங்க. மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும். அது மட்டும் இல்ல, திருவிழா கூட்டத்தில் பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி, பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க. மிட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஈடு கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன், ஃபெரா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல் இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன். இப்படி கேஸையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா எங்களை வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர். பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தெரியும், தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில சிக்காது. ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல. இதுல என்ன கொடுமைனா, ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படிச்சு முடிக்க கூட இல்லை. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. என்ன மிகச்சிறந்த பட்ஜெட், சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு. பட்ஜெட்டே படிச்சு முடிக்கல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள். ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை. அது மட்டும் இல்ல, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறார். நம்ம தலைவர் சொன்னாங்க, கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தாதானே உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க. உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொல்றாரு? காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரா பார்த்து நடக்க முடியும், காலை பார்த்தாதான் நேரம் நடக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும்
திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. கழக இளைஞர்கள், நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறார். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் பண்ணப்போ கழக இளைஞர்கள் மீது தடியடி, துப்பாக்கி சூடு பல்வேறு தாக்குதல்கள் நடத்துறாங்க. அப்போ அண்ணா சொன்னாரு, உங்களோட தடி அடியால துப்பாக்கியால சாதிக்க முடியாத இளைஞர் கூட்டத்தை நான் என்னோட சுட்டு விரல் காட்டினா தமிழ்நாட்டு இளைஞர் பட சாதிக்கும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். தலைவர் அவர்களே, அண்ணா சொன்னது சுட்டு விரல், நான் சொல்றேன் சுட்டு விரல் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க கண்டு அசைச்சா போதும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பட நீங்க சொல்றத செஞ்சு காட்டும். பாசிஸ்டுகள் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எந்நேரம் காப்பாற்றுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தயாராக இருக்கும். கழக தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வேண்டுகோள், இளைஞரணியினர் நாம களத்தில் உழைச்சோம்னா அதற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் கழக தலைவர்கள் கொடுப்பாங்க. மெயின் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுதான் கழகத்துடைய இளைஞரணி. நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த அங்கீகாரத்தை நமக்கு கொடுப்பாங்க. உங்க சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வச்ச வர்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்களும் தலைமை கழகமும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் சட்டமன்ற தேர்தல் ஒரு கோரிக்கை வச்ச. நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பை பண்ணி கொடுப்பாரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கழக தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. 200 தொகுதியில குறைஞ்சது 200 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு காட்டணும். 200 பத்தாது, 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய அணி வெற்றி பெற்றாக வேண்டும். குறிப்பா இந்த தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் மிக மிக கடுமையா உழைக்கணும். நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு, அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு. விடியல் பயண திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறோம்.